அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஒரு சிறப்பு இருக்குது. எப்பயுமே மாற்றத்தை முதலில் கொண்டு வர ஊர் நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கும். இது எல்லா விஷயத்துலையுமே சரி. மாற்றத்தை முதல்ல கொண்டு வர ஊர் நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கும் இந்தியாவில். அதனால தான் சொல்கிறோம், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு தான் முன்மாதிரியான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மாற்றங்கள் நிறைய வந்தது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலிருந்தே மாற்றங்கள் நிறைய வந்து எல்லாம் தேசியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, சுதந்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டில் தான் சுதந்திர போராட்டமே ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா இப்போ நார்த்துலலாம் சுதந்திர போராட்டத்துக்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா யாருமே இருக்க மாட்டாங்க. ஜான்சி ராணி அதான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாலகங்காதர அவர் இவரெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ஊரில் சுதந்திரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேலுநாச்சியார்லேருந்து கட்டபொம்மன்லேருந்து. அப்போ மாற்றத்துக்கான ஊர் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் மாற்றங்கள் நிறையா வந்துச்சு. சுதந்திரம் வாங்கும்போதும் சரி, வாங்கினதுக்கப்புறமும் மாற்றங்கள் நிறையா வந்துச்சு. என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா, படத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா படத்தில் பாட்டு பாடினாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி இவங்கெல்லாம் பாட்டு நல்ல தத்துவமான ஒரு பாட்டெலாம் எழுதுவாங்க. அதுவும் பட்டுக்கோட்டையெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, என்னுடைய நாற்காலியில் ஒரு கால் யாருதுன்னா அது பட்டுக்கோட்டை தான், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4 கால்களில் ஒரு கால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி இருந்த ஒரு நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராசா, நேரம் வரும் வரை காத்திருந்து பாரு ராசா அப்படின்னு பாட்டு. அதில் ஒரு அடி சொல்லுவாங்க, 5 வாழ்ந்தது போதும் ராசா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராசா அப்படிங்கிற ஒரு பாட்டு. ரொம்ப ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாட்டு, ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய பாட்டு, நீ மேலே போகலாம் அப்படிங்கிற பாட்டு. அப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே, அது அந்த பாட்டை நீங்களே கூட கொஞ்சம் முழுசாகவே பாருங்கள். எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக தான். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லணும்ல, அதுக்காக சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள். கொஞ்சம் நல்லா கேளுங்க. கடைதனில் தூங்கியவன் முதலிழந்தான், கல்வியில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள். இதெல்லாம் ஒரு மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது. மாணவர்களை வேறு மாதிரி திசை திருப்பிய பாடல் இதெல்லாம். அப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இன்னும் நிறைய பாடல் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேப்பமரம் உச்சியில் பட்டுக்கோட்டை சொல்லியிருக்காரு, வேப்பமரம் உச்சியிலேருந்து பேயொன்று ஆடுதுன்னு நீ விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க, உன்னுடைய வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வச்சாங்க, வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகளை நம்பி நீ வீணாக போயிடாத அப்படின்னு ஒரு பாட்டு. வெற்றி மீது வெற்றி என்ன செய்யணும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் ஒன்றே செய்யணும்னா அம்மாவை பற்றி பாடுற பாட்டு. திருடாதே பாப்பா திருடாதே, திருடி விட்டு திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கிற ஒரு திருடாதேங்கிற படத்தில் ஒரு பாட்டு. திருடாதே பாப்பா திருடாதே, அதில் ஒரு வரி வரும், வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்னு. எப்படியாப்பட்ட வரிகள்! ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய வரிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி நிறைய பாடல்கள். இதெல்லாம் இப்போ நான் எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸ்காரன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஜாதகத்தெல்லாம் நம்ம புரட்டி பார்க்குறதில்ல, நமக்கு தேவையும் இல்லை. ஏதாவது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இவங்களை பற்றியெல்லாம் புரட்டி பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் விஜயோட பிறந்தநாளை கொண்டாடியிருக்காரு. விஜயோட பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டாடினது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல.
பள்ளிக்கூடத்தில் போய் விஜயோட பிறந்தநாளை கொண்டாடுறது என்னன்னு தெரியல. அந்தளவுக்கு அவர் மகாத்மா காந்தினா ஓகே, காந்தி ஜெயந்தி, மகாத்மா காந்தினா ஓகே, ஜவஹர்லால் நேருனா ஓகே, பாபுராவ் பூலே அப்படின்னா ஓகே, அம்பேத்கர்னா ஓகே, பெரியார் அப்படின்னா ஓகே. இவங்கெல்லாம் வந்து சமூகத்துக்காக பாடுபட்டிருக்காங்க, சமூகத்துக்காக உழைச்சிருக்காங்க. இவர் நம்ம சேகுவேரா ஓகே, சேகுவேரா ஓகே. இவங்கெல்லாம் பரவாயில்ல. இவங்கள பிறந்தநாளையெல்லாம் பள்ளியில் கொண்டாடணும், அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால் கொண்டாடணும். பள்ளியில் போய் பிறந்தநாளை கொண்டாடுறது எதுக்குன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால் கொண்டாடணும். அவங்கள முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு இந்த மாணவர்கள்லாம் வளருவாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பள்ளியில் போய் விஜயோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? இவர் என்ன சுதந்திர போராட்ட ஐயா, இல்லை ஒரு எதையாவது எது சண்டை போட்டாரா, இல்லை ஈழத்தமிழர் சண்டைக்கு இதுக்கு போய் அதில் எதுவும் போரில் அடிபட்டு கைகால் ஊனமாகி உட்காந்துருக்காரா, இல்லை நம்ம நெல்சன் மண்டேலா 25 வருஷம் ஜெயிலில் இருந்த ஒரு சாதனையாளன். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு மன உறுதியெல்லாம் இருக்கணும். இவர் நான் சொல்லணும்னு நினச்சது சொல்ல விட்டுட்டேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வரலாற்றை புரட்டி பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இவர் வந்து மக்களுக்காக நாட்டுக்காக சிறை சென்று ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சிறையில் இருந்திருக்காரா, இல்லை கிசால அது மாதிரி சட்டத்தில் அடிபட்டு இவர் உள்ளே போய் கண்ணு காது எதாவது காலி ஆயிடுச்சா, இல்லை தடா பொடா அது மாதிரி ஏதாவது உள்ளே போய் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி இருக்காது. நீ என்ன பண்ணியிருக்கிறாரு அவருன்னு அவரோட பிறந்தநாளை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டாடுறீங்க. பிறந்தநாளை எங்கே கொண்டாடணும்? பிறந்தநாளை வந்து உங்கள் கட்சி ஆஃபீஸில் கொண்டாடுங்க, உங்கள் வீட்டில் கொண்டாடுங்க, வரவங்களுக்கெல்லாம் தங்கமும் வைரமும் அள்ளி கொடுங்க, பிரியாணி போடுங்க, கொண்டாடுங்க. நல்லா அப்போ 55 கிலோவுக்கு ஒரு கேக்கை வாங்கி வெட்டுங்க. அது உங்கள் சௌகரியம். ஒரு 500 கடாயை பிடிச்சி அறுத்து எல்லாத்துக்கும் சோறு போடுங்க, அது உங்கள் சௌகரியம். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளைங்களோட போய் கொண்டு போய் விளையாடுறீங்களே, பிறந்தநாள் கொண்டாடுறீங்களே, எந்த விதத்தில்? பள்ளிக்கூடம் என்ன உங்கள் அப்பா மட்டும் சொத்தா? பள்ளிக்கூடம் என்னங்க உங்கள் அப்பா மட்டும் சொத்தாங்க? அரசாங்க பள்ளி தானே. தனியார் பள்ளியாக இருந்தாலும் அங்கே எல்லா தரப்பட்ட பிள்ளைகளும் படிக்கிறாங்கல்ல. அங்கே போய் உங்கள் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? என்ன யோகியதை இருக்குது? அது ஏதாவது சொல்லி திட்டணும் போல் இருக்குது, கெட்டவாத சொல்லி திட்டணும் போல் இருக்குது. சரி, கொண்டாடினீங்க. இந்த மாதிரி பாடல்கள் இப்போ நம்ம சொல்லி காமிச்சோம்ல, அது மாதிரி பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பாடலை பார்த்துருக்கீங்க, ப்ளே பண்ணியிருக்கீங்க? அதாவது இது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கெட்ட வார்த்தையாக வாயில் வருது திட்டணும்னு, எனக்கும் வருது வாயில். ஆனால் ஒரு மரியாதை நிமித்தமாக திட்ட முடியல. நல்லா வருது வாயில் எனக்கும். உங்களுக்கு மட்டும் தான் வருமா? பார்க்குற மக்களுக்கு கூட வரும்ல. வாடி 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 கைப்படாத சீடி, அதுக்கு என்னங்க அர்த்தம்? அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை உங்கள் குழந்தை வந்து இப்போ அந்த அமைச்சர் பேர் என்ன? ஒரு அமைச்சர் பேர் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது நமக்கு. அந்த அமைச்சர் வந்து அவங்க வீட்டில் போய் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அக்கா தங்கச்சி தம்பி எல்லோரும் உட்காந்துருக்கும்போது இந்த பாடலை வீடியோவில் போட்டு அவங்க டிவியில் போட்டு வீடியோ பாடலாக போட்டு கேட்பாங்களா? எல்லோரும் உட்காந்துக்கிட்டு கும்பலாக உட்காந்து கேட்பாங்களா? கொஞ்சம் கூட இல்லையா? என்னையா நடக்குது நாட்டில்? அப்படி அதுக்கு ஒருத்தர் இல்லையா? என்னடா நடக்குது? என்னடா பண்ணுறீங்க நாட்டில்? வாடி 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 கைப்படாத சீடின்னு உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க, உனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்து, உனக்கு அக்கா தங்கச்சி 4 பேர் இருந்து, சித்தி சின்னம்மா பெரியம்மா அத்தை மருமக ஒன்று விட்ட பேத்தி எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வீடியோ சாங்கை போட்டு கேட்க முடியுமா உன்னையால்? வாடி 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 கைப்படாத சீடினா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னையா ஏன்டா இப்படி நாட்டை நாசமாக்குறீங்க? ஏதாவது ஒரு அம்மாவும் நீ அப்பாவும் நீயே, அம்மாவும் நீயே அப்பாவும் நீ, அன்புள்ள தெய்வமும் நீயே அப்படின்னு அந்த பாட்டை போட்டிருந்தா கூட சரியா, தாய் தந்தையாவது விஜய் இருந்துட்டு போகிறாரு குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்காடா? 10 நயா பைசா. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? அதில் அந்த ஒரு அம்மா சுடிதார் போட்டு ஆடினாங்க பாருங்கள். ஆஹா சூப்பராக அப்படி இப்படி அவர்
அப்படி இப்படி அப்படி அப்படிங்கிறாங்க. குழந்தைங்கள ஆட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கு ஆட சொல்கிறாங்க போல் இருக்கு. அவங்க யாருன்னு தெரியலை நமக்கு. அவங்க ஏதோ ஒரு மிஞ்சி போனால் என்ன, அது ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்திருப்பாங்க. அவர் கையெல்லாம் கொடுக்குறாரு. அவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஆட சொல்கிறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க அந்த பாடலுக்கு பாட சொல்லி. மாணவர்களே ஆட சொல்லி மாணவ மணிகளை வாடி 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 கைப்படாத சீடின்னு பாட்டை போட்டு அந்த பாடலுக்கு ஆட சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த டீச்சரு. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. நமக்கு தான் ஏதாவது திட்டணும் தான் தோணுது. அவன் என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல. ஒரு நல்ல விஷயத்த ஒரு பிறந்த நாளைக்கு என்ன பண்ணணும்? பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்டு கொடுக்கலாம். இல்லை பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுசாக ஒரு உங்கள்கிட்ட நல்லா வசதி வாய்ப்பாக தான் இருக்கீங்க, எல்லோரும் 800 கோடி சொத்து இருக்குதுன்னு அபிடேவிட்டில் காமிச்சிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமை ஒரு 200 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஸ்கீமை ஒன்று போட சொல்லலாம். இல்லை வேறு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கு. இன்னும் நிறைய செய்ய வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது, செஞ்சுருக்கலாம். ஏதாவது ஒரு பேங்கில் சொல்லி உழைப்பாளிகளுக்கு பாட்டாளி மக்களுக்கு ஏதாவது ஒரு லோனை கொடுக்க சொல்லலாம். திருப்பி கட்டிடுங்க ஐயா, திருப்பி மேற்கொண்டு பணம் வாங்கிக்கலாம், அது செய்யலாம். இல்லை அந்த விவசாயிகளுடைய அந்த அந்த இது என்னது, அந்த பொருளெல்லாம் மழையில் நனையுது அப்படின்னு சொல்லி இது பண்ணதுக்கு, அதுக்கு இப்போ ஒரு பிரச்சனை பண்ணி எல்லாத்துக்கும் தமிழ்நாடு பூரா உலகம் பூரா தெரிய வச்சிங்களே, விவசாயிகளுடைய பிரச்சனையை தெரிய வச்சிங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அந்த விவசாயிகளுக்கு ஒரு 4 குடோனாவது கட்டி கொடுக்கலாம்ல அந்த காசை வச்சு, உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு. இதான் லேடிஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, உங்கள் காசில் எதையும் அரசாங்க காசில் எதையும் இலவசமாக தரேன்னு நீங்கள் சொல்லலையா, எல்லாமே உங்கள் காசில் தானே தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சொன்னீங்களாம்ல. அதான் காணொலியெல்லாம் வருது நீங்கள் பேசுனது. அரசாங்க காசு இல்லை, உங்கள் காசை ஏதாவது செலவு பண்ணி ஒரு 4 ஊருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம்ல. அரசு பள்ளிக்கூடங்களில் ஒரு 10 பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்து அந்த 10 பள்ளிக்கூடங்களில் வளர்க்குற உங்கள் வட்டி பணத்துலேருந்து அதை வளர்க்குற ஒரு வேலையை பார்க்கலாம்ல. அதை விட்டு வாடி 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 கைப்படாத சீட்டின்னு குழந்தைங்களை கூப்பிட்டு ஆடி அதை ஒரு லேடி வந்து அதுக்கு என்கரேஜ் பண்ணி, ஆஹா பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கியா, இந்த மாதிரி இருந்தால் நம்ம நாடு நல்லா விளங்கும்யா, நல்லா விளங்கும். நன்றி, வணக்கம்.